விஜய் முதல்ல அப்பனால உள்ள வந்தான். இப்போ அவனை வச்சு அவன் பையன் வந்திருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு நேற்று விஜய் சாரோட பையன் ஜேசன் சஞ்சய் இருக்காங்க. அவங்க வந்து சந்தீப் கிஷன் வச்சு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் லைகா ப்ரொடக்ஷன் குத்ததுலேருந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. நம்ம இது நெப்போலிசம் சரியா தவறா அதுலாம் போத்தால ஒரு சிம்பிளாக யோசிப்போமே. இப்போ நீங்களாகட்டும் நானாகட்டும் எல்லாருமே அப்பா அம்மாவோட சப்போர்ட் தான் வளர்றோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். நம்ம அப்பா அம்மாவோட முடிஞ்சது கல்வி அதை கொடுக்குறாங்க. இதே ஒரு சில பேரெண்ட்லாம் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் அவங்க பசங்களை அதுக்கேற்ற மாதிரி படிக்க வைப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த ஃபீல்டில் சோர்ஸ் இருக்கோ அந்த ஃபீல்டில் அவங்க பசங்களுக்கு எட்டணும்னு பார்க்குறாங்க. அது தப்பு கிடையாது. விஜய் சார் சும்மா சுற்றிட்டு இந்த பையனை கூப்பிட்டு வந்து நீ படம் எடுப்பா யாரும் பாப்பாங்கன்னு சொல்ல அதுக்காக ஒரு கனடா போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. இங்கே வந்து மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. இவரோட பையன் அப்படின்றத தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. விஜய் சார் கூட்டம் அவங்க பையனை கூடுமான்னு அப்படின்னா கிடையாது. முதல் படத்துக்கான விஜய் சாருக்காக போவாங்க. அந்த படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த படத்துக்கு போவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, சினிமா பேக்ரவுண்டோட உள்ள வந்த விஜய் சாரையும் நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடுறாங்க. எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்து தலை அஜித் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும் அவங்களே கொண்டாடுறாங்க. அப்படின்னா இங்கே திறமைக்கு மட்டும்தான் மரியாதையை தவிர இவங்க பையன் அவங்க பையனுக்கெல்லாம் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.